ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் டாப் லோடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த பதிவு. வந்து அடிக்கடி துணியை துவச்சிக்கிட்டே இருந்து அதில் அழுக்கு நிறையா சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஜீரோ காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜீரோ காமிக்கும். அந்த மாதிரி ஜீரோ காமிச்சிட்டு டப்பை க்ளீன் பண்ணுன்னு அது கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை எடுத்துட்டு நல்லா வாட்டரில் காமிச்சு பல நல்லா கழுவிடுங்க. பல்லு தேய்க்கிற ப்ரஷ் இருக்குல்ல, பழசை போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அழுக்கு போய்டும். அப்புறம் அந்த டாப்பில் ஒரு மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே எவ்வளோ அழுக்கு பாருங்கள். நம்ம துணியிலேருந்து வந்த அழுக்கெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி அப்பா சான்ஸே இல்லை, அடைச்சி வச்சுருக்கு பாருங்கள். இவ்வளோ அழுக்கு இருந்தால் அந்த துணி வந்து அதுக்கப்புறம் எப்படி துவைக்கும் அந்த மிஷினு? இவ்வளோ அழுக்கு அடைச்சி வச்சுருக்கு பாருங்கள். இந்த டப்பு வந்து க்ளீன் பண்ண சொல்லி ஜீரோவில் காமிக்கும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சு ஒரு சத்தம் கேட்டு எப்போதும் நின்றும். அழுக்கு இருந்தால் மட்டும் ஜீரோவிலே நின்று டப்பை க்ளீன் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாக்ஸை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதே இடத்துல மாட்டி விட்டுட்டு நீங்கள் வழக்கம் போல் துணி துவச்சிங்கன்னு வச்சிங்களேன், வாஷிங் மிஷினும் சூப்பராக நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல கண்டிஷனில் இருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடில் இருக்கிற பாக்ஸை கழட்டி ரிமூவ் பண்ணி அலசிட்டு மாட்டி வச்சுருங்க. ஓகே, பாய்.